இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி மாவை வச்சு ரொம்ப சிம்பிளாக அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்தியான ஒரு பால் பணியார ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரே ஒரு கப் இட்லி மாவு இருந்தால் போதும், நம்ம 10 நிமிஷத்தில் இந்த சூப்பரான ஸ்வீட் ரெசிபி வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த இட்லி மாவு பணியாரம் செய்கிறதுக்கு புளிக்காத இட்லி மாவை எடுத்துக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு ஸ்வீட் நல்லாயிருக்கும். இப்போ கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். நீங்கள் பச்சரிசி மாவோ புழுங்கலரிசியோ ஏதோ எடுத்துகிட்டு மாவோட திக்னஸ் பார்த்துட்டு நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். நீங்கள் மாவு ரொம்ப தண்ணியாக வச்சுருந்தா கூட ஒரு ஸ்பூன் சேர்க்குற மாதிரி இருக்கும். பச்சரிசியும் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா திக்காக கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும். மாவு நம்ம போண்டா போடும் போது எந்த பதத்துக்கு இருக்குன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு குட்டி குட்டியாக உருட்டி விடுறப்போ விழணும். இந்த பதத்துக்கு நம்ம மாவை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் பாலுக்காக தேவையான அளவு தேங்காய் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதை கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது இந்த அளவுக்கு நல்ல பூவாக அரைச்சதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துட்டு தேங்காயில் பால் எடுத்துக்கலாம். தேங்காயோட முதல் பால் இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்து எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி வடிகட்டி வச்சு ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய முதல் பாலை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காய் பாலில் செய்யும் போது தான் இந்த பால் பணியாரம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக பசும்பாலில் கூட இந்த பணியாரம் செய்யலாம். பசும்பாலோட ஸ்மெல் டேஸ்ட் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது. அவங்களுக்கு இந்த மாதிரி தேங்காய் பாலில் கொடுக்கலாம். தேங்காய் பால் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது வயிற்று புண்ணெல்லாம் நம்மளுக்கு குணப்படுத்தும். அதனால் தேங்காய் பாலில் செய்கிறது டேஸ்ட்டும் கொடுக்கும், அதே சமயத்தில் இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இப்போ தேங்காயோட முதல் பால் எடுத்தாச்சு. இப்போ அதே சக்கையை வச்சு கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துட்டு நம்ம அரைச்சிட்டு வந்து தேங்காயோட 2ஆம் பால் எடுத்துக்கலாம். 3ஆம் பால் வரைக்கும்லாம் எடுத்தால் ரொம்ப தேங்காய் பால் வந்து தண்ணியான மாதிரி இருக்கும். ஒரு 2 பால் மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தான் நம்மளுக்கு பணியாரம் ஊறுறதுக்குமே வந்து கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம எடுத்துகிட்டு வந்த அந்த பாலோட கூட 2-3 ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கலாம். வாசனையாக இருக்கும். உங்களோட இனிப்பு அளவை பொறுத்து சீனியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட ஏலக்காய் தூளும் சீனியும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இதை அப்படியே வந்து மூடி போட்டு ஓரமாக மூடி வச்சிடலாம். நம்ம சேர்த்த அந்த சீனி எல்லாமே வந்து நல்லா பாலில் கரைஞ்சி ரெடியாகி வந்துடும். இப்போ நம்ம பணியாரம் வந்து சுட்டு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த இட்லி மாவை சின்ன சின்ன பணியாரமாக பொரித்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு பணியாரம் எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெயில். நான் ஓரளவு மீடியமாக பணியாரம் இருக்கிற மாதிரி தான் வந்து பொரித்து எடுக்கிறேன். இதுவே தேங்காய் பாலில் ஊறினதும் நமக்கு கொஞ்சம் நல்லா பெருசாக வந்துடும். மீடியம் சைஸில் போடும்போது பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஒன்று போல் நம்மளுக்கு ஈஸியாக வெந்தும் வரும். இது வந்து குலோப்ஜாம் மாதிரி தான் நம்மளுக்கு வந்து நல்லா முழுமையாக எல்லா பக்கமும் வெந்து வரணும். இட்லி மாவுனால சீக்கிரமாக கலர் மாறிடும். ஸ்டவ்வை மிதமான தீயில வச்சுட்டு நல்லா கரண்டியை வச்சு ஒன்று போல் வெந்து வர்ற மாதிரி கலந்து விட்டால் போதும். நம்மளோட சூப்பரான ரொம்ப கிறிஸ்பியான பணியாரம் வந்து ரெடி ஆயிடும். இப்போ மீதி இருக்கிற மாவையும் அதை மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா சுற்றி சுற்றி கலந்து விட்டால் தான் ஒன்று போல் நல்லா ப்ரௌன் கலரில் நம்மளுக்கு பொரிஞ்சு வரும். எண்ணெயும் அதை மாதிரி இது அதிகமாக குடிக்காது. இட்லி மாவுனால ரொம்ப புளிப்பான மாவு எடுத்துட்டோன்னா இனிப்பு வந்து நல்லா இருக்காது. மாவு அரைச்சி 8 மணி நேரம் புளிச்ச மாவாக இருந்தால் எடுத்துக்கலாம். இல்லை அரைச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ணுற மாவாக கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சூடோடையே நம்ம ரெடி பண்ணி வச்ச தேங்காய் பால்ல சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரமாக உறிஞ்சு வரும். இப்போது அந்த மாதிரி பொரித்த 2ஆவது பணியாரத்தையும் நம்ம தேங்காய் பால்ல சேர்த்துக்கலாம். இதை அப்படியே ஒரு 5 நிமிஷத்தில் சாப்பிட்டோன்னா தேங்காய் பாலில் அந்த பணியாரம் கொஞ்சம் ஊறி இருக்கும். கொஞ்சம் கிறிஸ்பியாக பாலோடு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஒரு 1/4 மணி நேரம் இதை ஊற வச்சுட்டு சாப்பிட்டோன்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு பாலில் வந்து பணியாரம்லாம் ஊறி இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி சாப்பிட பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். 1/4 மணி நேரம் ஆச்சுன்னா இந்த அளவுக்கு ஊறி பணியாரம் ஃபுல்லாக நல்ல அந்த தேங்காய் பால் வந்து உறிஞ்சிருக்கும். இதுவும் ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இல்லைன்னா நம்ம பாலில் வந்து பணியாரத்தை சேர்த்ததும் ஒரு 10 நிமிஷத்தில் சாப்பிட்டோன்னா கொஞ்சம் கிறிஸ்பியான டேஸ்ட்டில் அது ஒரு டேஸ்ட் இருக்கும். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ரொம்பவே ஹெல்தியான பால் பணியாரம். இட்லி மாவு இருந்தால் போதும், உடனே ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்களும் இந்த பால் பணியார ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள்.